ஹரே கிருஷ்ணா. ஸோ என்னோட நேம் நிமேஷிகா ராதாகிருஷ்ணன். என்னை கண்ணான கண்ணில் மீரவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மதுரையில் இஸ்கான் திருப்பாலையை விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டேயில் இன்றைக்கி வந்துட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக நின்று விட்னஸ் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மோட்சம் அப்படிங்கிற உயர்ந்த லாபத்தை அடைய முடியும். அதை சொல்ல வந்த ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் தான் கிருஷ்ணா முகுந்தா முராரே. எப்படி சப்தம் வந்துச்சு இல்லையா? हरे कृष्ण जन्माष्टमी महामहोत्सव की कृष्ण भगवान की प्रभुपाद की हरे राम 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 हरे 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 हरे. हे कृष्णा, हे राधा रानी माँ, I dedicate. हरे राम हरे राम 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 हरे हरे. நன்றி. கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலும் நாம் அவங்கள பார்க்கறதுக்காக வரல, நாம் எல்லாம் யாரை பார்க்கணும்? பின்னாடி கூட கிருஷ்ணரை பார்க்கணும். மகாபாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னா யுதிஷ்டிர மகாராஜன் ரொம்ப தர்மாத்மா. அவன்
அவன் எந்த வம்புக்கும் போக மாட்டார். ஆனா அவர் ஒரு காரியம் பண்ணார். என்ன காரியம் பண்ணார் அப்படின்னா ராஜ அசூர் யஜ்யம் அப்படின்னு ஒரு யஜ்யம் பண்ணார். அந்த யஜ்யத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மன்னர்கள்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. எதற்கு கூப்பிட்டார் தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கிருஷ்ணரை மேல உட்கார வச்சு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி காட்டினாரு. ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த நபர் கிருஷ்ணர் அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுக்காக அன்னைக்கு ராஜசூர் யஜ்யம் பண்ணார். அது போல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மக்கள் எல்லாருமே கிருஷ்ணரை வழிபடணும் அப்படின்ற நோக்கத்தை ஒரே நோக்கத்தோட தான் என்ன பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இவங்களை இங்க வர வச்சிருக்கோம். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். குட்டி பத்து மேடம் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அவங்க வெறும் சினிமாவில் மட்டும் கிடையாது, ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, நிறைய ஆன்மீக விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க தனி பேச்சே இருக்கு, யூடியூப் பேச்சே இருக்கு, நிறைய உபன்யாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வீடே கோயில் மாதிரி தான் இருக்கும். அங்க பாத்தீங்க அப்படின்னா வீர் சௌத்ரி சார் இருக்காரு. அவரு தினசரி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, அவர் தினசரி சொல்றாரு. அவங்க பக்கத்துல வரைய நமிதா மேடம் இருக்காங்க. அவங்க தினசரி காலையில எந்திரிச்சு உட்காந்து 1 மணி நேரம் இந்த மந்திரம் சொல்றாங்க. நீ நம்ப முடியுது அவங்களால? நம்மள அட்லீஸ்ட் கையால் தட்டுவீங்களே. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 8 மாதம் என்ன பண்றாங்க, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாங்க. அவங்க பக்கத்துல இருக்கவங்க மைனா, அவங்க இனிமேல் ஆரம்பிக்க போறாங்க. நந்தினி அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கும் கிருஷ்ணன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க. சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க என்னெல்லாம் அவங்க படம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. நாங்க படம் பார்த்தா எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நல்லாவே. நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க தேவையில்லை, ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க முடியும். மெட்டல் இன்ட்ரோடக்ஷன் என்னை விட உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். ஸோ அவங்க வந்தோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம் தான், கிருஷ்ணருக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. மற்ற கமர்ஷியலான எந்த நோக்கமும் கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ண பக்தர்களாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோட தான் வந்திருக்காங்க. முதல் முறையா மதுரைக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வரவேற்கும் விதமாக யாருக்கெல்லாம் 2 கைகள் இருக்கோ 2 கைகளை மேல உயர்த்திக்கலாம். இது வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங் கிடையாது, கை தட்ட தேவையில்லை. 2 கை இருக்கவங்க 2 கை மேல தூக்கிக்கோங்க. கை இருக்கவங்க எல்லாருமே 2 கை இருக்கவங்க. இதுதான் வந்து முழு சரணாகதி. இப்ப எல்லாரும் சப்தமா சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். கிருஷ்ணனுடைய ஜென்மாஷ்டமி, அவருடைய அவதார திருநாள். ஏன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா இவங்களும் பகவானுடைய திருநாமத்தை என்ன செய்யறாங்க, உச்சாரணம் பண்றாங்க. அதனாலதான் அவங்க கூட்டு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, எதுக்கு இவங்கெல்லாம் பக்திக்கு தேவையா? ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா எல்லாரையும் சமமா பார்க்கணும். எல்லாரையும் அவங்களுக்கு ஜீவாத்மா பரமாத்மா இருக்கிறார், அவங்களுக்கும் அந்த இறைவுணர்வு இருக்கு. இவங்க எல்லாரும் டெய்லி 8 மாலை 50 மணி வந்து சொன்னாங்க சைத்தன்ய சேவையாமிர்தம் அந்த புக்கே படிச்சிருக்காங்க. அது படிச்சுதான் அதனுடைய நாடகம் தான் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி அவங்களுக்கு இருக்கிறதுனால அவ்வளோ அழகா கதையெல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஸோ அப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்மளாம் எடுத்துக்கிறோம். இப்போ அவங்களுக்கு அவ்வளோ வேலை உள்ளவங்களே ஜெபம் பண்ணும் பொழுது அப்படியே நாம பண்ணக்கூடாது. அதனால நாம எல்லாரும் அவங்களுடைய உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தினத்தோறும் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் அவங்களை கூட்டு வந்திருக்கிறோம். இது ஆரம்பம் தான். அடுத்து பல நிகழ்ச்சிகளை அவங்களை கொண்டு வருவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 राम राम ஹரே ஹரே हरे। श्री कृष्ण जन्माष्टमी महामहोत्सव की, श्री कृष्ण भगवान की, श्री कृष्ण भगवान की, श्री गोपाल की, निताय प्रेमानंद
பார்வதி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பார்வதினா பர்வதராஜனுக்கு பிறந்தனால பார்வதி. அது போல மகதி அப்படின்னா மகா அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுக்கு புத்ரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி மகத்தான கிருஷ்ணருடைய குழந்தையை போல என்ன பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ அழகா பாடினாங்க. நேயர்கள் விருப்பம் கூட நினைச்சு போல இருக்கீங்க இல்லையா? ஒரு பாட்டை மறுபடியும் 2 முறை 3 முறை கேட்ட மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தெரியல. பட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்காக திரும்பி பாடி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற நம்மளுக்கு எதுவும் கிடையாது. எல்லாம் கிருஷ்ணர் தான். எப்படி சொல்றோம் அப்படின்னா யாரு சொன்னா கேட்போம் அப்படின்னா இந்த 33 கோடி தேவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களே சொல்றாங்க கடவுள் யார்? முதல் கடவுள் கிருஷ்ணர் மட்டும்தான். ஏன்னா நீங்க எந்த புராணத்தை எடுத்தாலும், எந்த இதிகாசத்தை எடுத்தாலும், எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும், எந்த தேவத்தையும் தன்னை பகவான்
நானே முழுவதற் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றார் பகவத்கீதையில? அகம் சர்வஸ்ய பிரபவஹ, இல்லையா? மத்த பரதரம் நான்யது, அகம் ஆதிர்ஹி தேவானாம் இத்தியாதி ஸ்லோகங்களால நானே முழுவதற் கடவுள் அப்படின்னு என்ன பண்றாரு? ஆணித்தனமா சொல்றாரு. வேற யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்றதுக்கு பயப்படுவாங்க, கிருஷ்ணர் முன்னாடி பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்ப கிருஷ்ணர் தான் முழுவதற் கடவுள், தேவர்களை காட்டிலும் மூத்தவரா இருக்கார். அதே போலதான் மற்ற எல்லா விஷ்ணு அவதாரங்களை காட்டிலும் உயர்ந்த அவதாரம் நம்ம யார் சொல்றோம்? கிருஷ்ண அவதாரம் தான். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நம்ம தசாவதாரம் இருக்கு இல்லையா, தசாவதாரம் எதுக்காக வந்திருக்காரு? ரெண்டே ரெண்டு காரணம் தான். நம்மை மறுபடியும் அவருடைய லோகத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு. என்னெல்லாம் வேஷம் போட வேண்டியது இருக்குது கிருஷ்ணருக்கு. ஒரு அம்மா குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேஷம் போடுவாங்க இல்லையா? உருள் பிறழுவாங்க, பாம்பு மாதிரி காட்டுவாங்க, குரங்கு மாதிரி காட்டுவாங்க, துள்ளி குதிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அம்மா சாப்பிடுறது, அப்பா சாப்பிடுறது. அது போல கிருஷ்ணன் நம்ம நடிச்சுட்டு இருக்காரு. இந்த உலகத்துல நம்ம தூக்கிட்டு போறதுக்கு வித்தியாசம் வேஷம்லாம் போட்டு வராரு இல்லையா? நாம் என்ன பண்றோம்? எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடி ஓடி போயிட்டு இருக்கோம் இல்லையா? அது இல்லாம இந்த கிருஷ்ண ஜெயந்திய நாம் எப்படி கொண்டாடணும்? கிருஷ்ணர் எப்படி நாம் கொண்டாடும் விருப்பப்படுறாரோ, கிருஷ்ணர் எதற்காக இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தோன்றினாரோ அந்த குறிக்கோளுக்காக கொண்டாடணும். என்ன குறிக்கோள்? நாம் எல்லாரும் கிருஷ்ண உலகத்தை அடையணும். யாருக்கெல்லாம் கிருஷ்ண உலகத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை? கேள்வியே கேட்காம போய் தூக்கிறது இல்லையா? கிருஷ்ண உலகத்துக்கு போறது யாருக்கெல்லாம் இஷ்டம் இல்லை? எல்லாருக்கும் இஷ்டம் இருக்கா? சரி, கேட்ட இழுத்து மூடிடுங்க வெளில. கிருஷ்ண உலகம் எந்த? இதுதான் கிருஷ்ண உலகம். வேற எங்கேயும் போக தேவையில்லை. எல்லாரும் இங்கே இருங்க. என்ன பண்ண போறோம்? தினமும் எல்லாரும் இங்க சேவை கொடுத்துறோம். எல்லாரும் பிரசாதம் சாப்பிடுங்க. எல்லாரும் காலையில் எந்திரிச்சு வந்துடுங்க. எல்லாரும் மங்களாத் அட்டன் பண்ணலாம். எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் தர்ஷனாத் அட்டன் பண்ணலாம். எல்லாரும் குரு பூஜை அட்டன் பண்ணலாம். எல்லாரும் பாவகம் கேட்கலாம். எல்லாரும் பிரசாதம் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணலாம்? எல்லாரும் கும்பலா அப்படியே மதுரையில் இறங்கி ஃபுல்லாக கீர்த்தனை பண்ணலாம், புஸ்தகம் விநியோகம் பண்ணலாம். மத்தியானம் மறுபடியும் பசிக்கும், கோயிலுக்கு வரலாம், மறுபடியும் சாப்பிடலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், மறுபடியும் எந்திரிக்கலாம், சாயந்தரம் ரோடுக்கு போகலாம், கீர்த்தனை பண்ணலாம், புஸ்தகம் விநியோகம் பண்ணலாம். நைட்டு திரும்பி வருவோம், பசிக்கும், கொஞ்சம் பாலும் பொரியும் சாப்பிட்டு தூங்கிடலாம். காலைல 3 மணி ஆகும், எழுப்பி விடுவாங்க, மங்களாரத்தி வரும், மங்களாரத்தி அட்டன் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். தினசரி இதே காரியம் தான், வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் இது ஓகே? ஏய், வீடியோ கேமரா குடிப்பா, கை தூக்கம் எல்லாத்தையும் குடிப்பா, எல்லாத்தையும் உள்ள குடிச்சு போடு. கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. இந்த நிகழ்ச்சியை நமக்கு இவ்வளவு நேரம், இவ்வளவு வருஷம், நம்மளுக்கு இத்தனை வட்டங்களையும் உலகம் எல்லாம் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்ரீல பிரபுபால் நம்மளுக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த மதுரையில இவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்து எல்லா விதத்திலும் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய பல்ராம் பிரபு நம்ம கண்டிப்பா நன்றி உணர்வோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய டிஎம்சி மெம்பர்ஸ் அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய சேவை பண்ணியிருக்காங்க, அசோசியேட் சேவை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயிலில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சேவை பண்ணியிருக்காங்க. நிறைய வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. இங்க பூஜாரிலிருந்து ஆரம்பிச்சு வெளியில செருப்பு டோக்கன் போட்ட வரைக்கும் இந்த நாள் முழுவதும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணருக்காக அவ்வளவு கடுமையா உழைச்சிருக்காங்க. வேற எந்த ஞாபகம் வந்திருக்காங்க இந்த ஒரு நாள் ஃபுல்லா, ஏன்னா அவ்வளவு கிரௌட் வந்திருந்தது. கிருஷ்ணன் நம்ம என்ன பண்ணார்? வேற எதையும் ஞாபகமே கொடுக்காம நாள் முழுவதும் வச்சிருந்தார். அதனால இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்த எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம்? கண்டிப்பா நன்றி சொல்லலாம். எல்லாரும் ஒருவர் என்ன பண்ணலாம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகா மகோத்சவ் கி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஸ்ரீல பிரபுபாத் கி. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் நம்ம எல்லாரும் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா கடந்த ஒரு வாரம் மழை பெஞ்சிச்சு, 2 நாள் என்ன செய்யலை. அதனால யாருக்கு நன்றி சொல்லணும்? பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரே பயம்,
நமக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனால் பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிக்கலாம். அது போக சொன்ன மாதிரியா நிறைய சேவைகள், நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் உடலால் சேவை பண்ணியிருக்காங்க, மனதால் சேவை பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சேவை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி.